விஜய் ஆட்சிக்கு வந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. விசில் அடிச்சா வந்துருவேன்னாரு, அப்படி வரல. 10 வயசுக்குள்ள அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போதானே வந்து உட்காந்துருக்காங்க. இனிமேல் இப்போ ஸ்டெப் எடுத்து எல்லாமே செய்வாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பணம் ஈடாகாது, அதோட தண்டனை என்னவோ கொடுக்கப்படும். ஆட்சி மாற்று அந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ அண்டாப்புல விஜய் அண்டாப்புல நடந்துகிட்டே இருக்கு. இப்போ பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பே இல்லை. பச்சை பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வயசான பாட்டிங்க கூட வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. மேக்சிமம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இப்போ ஸ்டாலின் ஆட்சியை விட்டு தூக்கிட்டீங்க, திரும்ப இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப என்ன சொல்லுவீங்க? விஜய் தப்பா சொல்லுவீங்க. அப்படியே தப்பா சொல்லி ஒருத்தனா வந்துகிட்டே தான் இருப்பான். நீ அப்படியே செத்துக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. சீமானந்த் சொன்ன மாதிரி பெண்களை தொட்டா நெஞ்சில பாயும், தொட்டா அந்த மாதிரி கொடுத்தாதாங்க நிறுத்த முடியும். நம்ம மாற்ற வேணும்னு சொல்லி தான் இப்போ விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்கோம். அவங்க பண்ணாதான் நம்பிக்கை வரும் எல்லாமே. 4 பிள்ளைய பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த உயிர் போகட்டுமே. இருந்து என்ன பண்ண? பொம்பளை பிள்ளைகளுக்கு தானேப்பா பாதுகாப்பு. இல்லை கொன்றனுப்பா, என் உயிரிடவே விடக்கூடாது. என்னை கேட்டால் அவங்களாம் நாட்டிலே இருக்கக்கூடாது. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 10 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணு இறந்துருச்சு. அந்த ரேப் பண்ண 2 பேரை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க. ஆனா எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. இப்போ லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து பார்த்துக்கிறோம். அந்த பொண்ணுக்கு நடந்ததுன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் பொண்ணு இருந்தா நடக்கும். அதை டக்குன்னு சீக்கிரமா அந்த இதை வந்து முடிச்சு கொடுக்கணும். அந்த கேஸை எடுத்து அவங்க முடிச்சு கொடுக்கணும். இவங்களுக்கு இந்த பயலுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து அடுத்து இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்கிறோம். இப்ப நம்ம ஆட்சி மாறணும்னு நினைச்சதே பெண்கள் பாதுகாப்புக்காகத்தேன். அது மாறியும் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப இதா இருக்கு. பிடிச்சி அதுக்கு இது கொடுக்கணுமே. பிடிச்சி வச்சிருந்து என்ன பண்ண? பிடிச்சி வச்சிருப்பாங்க, ஒரு 10 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சிருந்து என்ன பண்ண? அதை உடனே ஏதாவது பண்ணணுமே. தீர்ப்பு கொடுத்து கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து மாற்ற முடியும். நம்ம வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க, ஒரு வாரத்தில் 2 நாளில் யாராவது தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணுவாங்க, வைப்பாங்க, அது மாதிரி விட்டுருவாங்க. அப்படி விட்டாங்கன்னா வந்து திருப்பி அவங்க அந்த தப்பை தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, லேடிஸ் விஷயத்தில் கடுமையான தண்டனை, மேக்சிமம் தூக்கு தண்டனை அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா தான் வந்து இனிமே அந்த தவறு நடக்காம இருக்கும். எங்கேயோ நடக்குது, யாருக்கும் நடக்குதுன்னு பார்த்து அப்படியே சும்மா அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு போறாங்க. இதே நம்ம வீட்டுக்கு நம்ம அக்கா தங்கச்சிக்கு நடந்தா தான் அது அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே நடக்கணும் அவங்க ஆட்டு அசால்ட்டாக இருந்தா அவங்க ஆட்டு போயிடறாங்க. இதே நம்மளுக்கு நம்ம பாதிச்சாதான் தெரியும். இதே என்ன சொல்றது, அவங்களுக்கு ஏற்பட்டதை நினைக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் நம்ம இப்போ நம்மளே நின்று உட்காந்து போராட்டம் பண்ணு எல்லா பேருமே போராட்டம் பண்ணாதாங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம அக்கா தங்கச்சி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடக்குன்னு அந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க. எங்கேயோ நடக்குதுன்னு போயிடறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. ஆட்சி மாற்றுனா அந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ அண்டாப்புல விஜய் அண்டாப்புல நடந்துகிட்டே இருக்கு. உடனடியாக குற்றவாளியை கைது செஞ்சுட்டாங்களா, உடனடியாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை இல்லை மக்கள்கிட்டே கொடுத்து அந்த மாதிரி கொடுத்தா தாங்க இல்லாட்டி நிறுத்த முடியாது. பொய்க்கே தாங்க இருக்குது. சீமானந்த் சொன்ன மாதிரி பெண்களை தொட்டா நெஞ்சில பாயும், தொட்டா அந்த மாதிரி கொடுத்தா தாங்க அதை நிறுத்த முடியும், இல்லாட்டி நிறுத்த முடியாது. அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரவுமே சொன்ன விஷயம் வந்து பெண்களுக்கு நான் முன்னாடி நின்று பாதுகாப்பு கொடுப்பேன். அதாங்க நீங்க இது ஏன்ட்ட கேட்க கூட விஜய்ட்டு தான் கேட்கணும், அவர்கிட்ட தாங்க கேட்கணும். நான் விஜய் ரசிகர் தான், நான் அவங்களுக்கு சொல்லிருப்பேன். நான் விஜய்க்கு ஓட்டு போடுறதா இருந்தா நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். நான் விஜய்க்கு ஓட்டு போடலையே, ஆனா நான் தேர்ந்தெடுத்தது விஜய்லே. மக்கள்லாம் விஜய் தேர்ந்தெடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் தேர்ந்தெடுப்பதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, ரசிகருக்கு இன்னொன்று புதுசாக ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்போம், நாட்டுக்கு நல்லது பண்ணுவார் அந்த மாதிரி நினச்சி மக்களை தேர்ந்தெடுத்தாங்க. நாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணு நினைக்கிறாரு. அந்த நல்லது பண்ணுறது நல்லது பண்ணி என்னக்கா பிரயோஜனா? மக்கள் சுதந்திரமாக பெண்கள் சுதந்திரமாக இருக்குன்னு அதானுக்கு முக்கியம். நல்லதுன்னா நம்ம கை கால் இருக்குது, நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டுக்குருவோம். இலவசத்துக்கு சீமான் சொன்ன மாதிரி இலவசமாக முக்கியம் இல்லைக்கா. என்ன சொல்கிறது, பெண்கள் வயசானவங்க இந்த மாதிரி மனிதர்கள் சுதந்திரமாக நடமாடணும். அதான்க்கா 10 வயசு பிள்ளை அவங்க ஃபேமிலிக்குள்ள எவ்வளோ இதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம எல்லா பேருமே ஒற்றுமையாக இருந்து போராட்டம் பண்ணாதாங்க அதெல்லாம் ஒழிக்கும், இல்லாட்டி அதெல்லாம் முடியாது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்ப்பா. ஆட்சி மாறுறதே அதுக்காண்டி தானே எல்லாருமே பண்ணோம். நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக. பச்சை பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சுன்னா எப்படி அதுக்கெல்லாம் நாளைக்கு இது பண்ண முடியும்? ஆட்சி மாறி எல்லாம் மாறுன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து இப்போ எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம வேற புதுசாக வரட்டும்னு சொல்லிதான் அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்கோம். நம்ம கண்டிப்பாக எல்லாமே இது ஆகணும். முதல்ல பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், கண்டிப்பாக அதுதான் முக்கியம். இப்போ விஜய் அவர்களே நான் முன்னாடி இருந்து எடுத்து பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. அது சீக்கிரம் எடுத்து பார்க்கணும்ப்பா. பார்த்தா தான் மக்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரும். நம்ம மாற்ற வேணும்னு சொல்லி தான் இப்போ விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்கோம். நம்ம அவங்க பண்ணாதான் நம்பிக்கை வரும், எல்லாமே வரணும்ப்பா. வந்தால் தான் வந்து மக்கள் ஏற்றுக்குருவாங்க, இல்லாட்டி ஏற்றுக்கிற மாட்டாங்க கண்டிப்பாகவே. முதல்ல வந்தோடனே நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு தனியாக அமைப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு தானே அவங்க வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் பெண்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ அந்த ஆட்சியில் வந்து நம்பிக்கை இல்லை தான் இவங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ பெண்கள்
பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பே இல்லை. பச்சை பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வயசான பாட்டிங்க கூட வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அதுக்காண்டி தான் எல்லாத்துக்குமே ஒரு வழி வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ மாற்றம் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும், நாடு தமிழ்நாடே நல்லாயிருக்கும். அதான் அவங்களுக்கு தான் தெரியணும், எல்லாமே சிஎம்க்கு தான் தெரியணும் கண்டிப்பாக. ஆமாம், அந்த பொண்ணு உயிரே போயிருச்சு, அந்த பசங்களை புடிச்சிட்டாங்க. அந்த பசங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அவங்களாம் கொன்றனுப்பா, என் உயிரிடவே விடக்கூடாது. என்னை கேட்டால் அவங்களாம் நாட்டிலே இருக்கக்கூடாது மாதிரி பண்ணுறவங்க எல்லாம். அவ்வளோதான். இவ்வளோ ஆத்திரம் வருது. அவங்களாம் எதுக்கு இருக்கணும்? முதல்ல இப்படி யாருக்காவது ஒரு முடிவுக்கு கட்டினாதான் வந்து அடுத்தவங்களுக்கு பயம் வரும். உண்மையிலே கடுமையான தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும்ப்பா. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். பயம் வர அடுத்தவங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா அவங்க பயமே இல்லாம நாட்டுல திரியிறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு ஆட்சி கொண்டு வந்தாங்க. அது மக்களோட ஒரு ஒருத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு ஆட்சி வந்தோடனே என்ன சொன்னாரு? நான் பெண்களுக்கு தான் முக்கியமா பாதுகாப்பு கொடுப்பேன். யாருமே இங்கே சொன்னது செய்யலை. இப்போ நீங்கள் நான் இருந்தால் சொன்னா செய்வீங்களா? வந்துட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்தாதே தெரியும். நீ எல்லாத்தையும் குத்த சொல்லிட்டு நீ வந்துட்டு நீ ஏன் நல்லது பண்ணல, அப்புறம் நம்ம யாரை பிடிச்சி கேட்க முடியாது? சிஎம் நீங்கள் போய் கேட்பீங்களா? என்னாலே கேட்க முடியாது. அவன் அப்படி போய் பதவியில் உட்காந்துட்டான், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியான்? ஒன்றுமே பண்ணல. உங்களுக்கே ஏமாட்டோம். ஓட்டு போட்டீங்களா? போய் கேட்கணும். நீங்கள் தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேசி ஆதரவு கொடுத்தா அந்த பொண்ணு திரும்ப வந்துருமாக்கா? என்னக்கா அப்படின்னா நான் கூட எவனையா கொள்றேன் கொண்டு போய் அவங்க வீட்டில் பேசினா விஜய் சும்மா இருப்பாரா? இதை பற்றி என்னக்கா? இப்போ விஜய் ஆட்சி, இப்போ விஜய் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலினை பற்றி இவர் சொன்னார். இப்போ ஸ்டாலின் ஆட்சியை விட்டு தூக்கிட்டீங்க, திரும்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படின்னா திரும்ப என்ன சொல்லுவீங்க? விஜய் தப்பா சொல்லுவீங்க. அப்படியே தப்பா சொல்லி ஒருத்தனா வந்துகிட்டே தான் இருப்பான். நீ அப்படியே செத்துக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. மாற்றம் வேணும்னா ப்ரோ, நீங்க மாற்றம் விரும்பினதுலாம் உண்மைதான். மாற்றம் நான் நீங்க சரியாக கொண்டு வந்துருக்கணும். இப்போ கொண்டு வந்தீங்க, இப்போ இவனே இப்படி பண்ணிட்டான், அடுத்து யாரை போய் நம்புவீங்க? யாரை கொண்டு வந்தான்னா என்கிட்ட கட்டா சீமானை கொண்டு வரலாம். சீமான் கொண்டு வந்தா இது எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே இல்லக்கா, அப்படி சொல்ல முடியாதுல்ல. எந்த அளவுக்கு கொண்டா நேரம் அவன் நடவடிக்கை எடுத்திருப்பாரு சீமான்னா. பெரியா எடுக்கல, அதை போய் கேளுங்க. நீங்க வந்தா நடக்கதாக்கா செய்ய தப்புங்கிறது. நீங்க போய் கேளுங்க, அவர் ஏன் உடனே இந்த மாதிரி பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கலான்னு போய் கேட்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து நடந்திருக்குது இப்படி நடக்க விட்டீங்கன்னா நீங்க அவர் கேட்க முடியாது, யாரையுமே கேட்க முடியாது. அவர் நான் 24 மணி நேரம் பெண்கள் கூடவா தெரிவாரு. அப்படி தெரிஞ்சிங்க இப்ப நடவடிக்கை அவர் உடனே எடுத்துக்கணும். அதனால அவர் மேல தப்பு சொல்றீங்க. அதான் உண்மைதான். அவர் ஏன் நடவடிக்கை எடுக்கல? கொடுக்கலையே, என்ன சொல்லுவீங்க அதுக்கு? அதை போய் அவர்கிட்ட கேளுங்க, என்ன சொல்லுவீங்க? மக்கள் கோயம்புத்தூர்ல தான் நடந்துச்சு, அவங்களே கேட்கல. நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த பொண்ணுங்களுக்கு நம்மளும் பொண்ணு வச்சிருக்கோம், யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும். டக்குன்னு அந்த ஆக்ஷன் என்னன்னு பார்க்கணும். இன்னும் எடுக்காம நம்ம ஆட்சி மாறினா இதெல்லாம் மாறிடும்னு நினைச்சோம், ஆனா எதுவுமே மாறலையே. இப்போதானே வந்து உட்காந்துருக்காங்க. இனிமேல் இப்போ ஸ்டெப் எடுத்து எல்லாமே செய்வாங்க. வந்ததுல இருந்து எதுவுமே பேசல. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இன்னும் விஜய் அவர்கள் எதுவுமே பேசாம இருக்காங்களே. இது அங்கே அவங்களுக்கு தெரியுதோ என்னமோ தெரியல. அவங்க காதுக்கு போனாதானே அந்த நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. அந்த அமைச்சருக்கு அந்த காதுக்கு போனாதானே நடவடிக்கை எடுப்பாங்க. இது வரைக்கும் அவங்க காதுக்கு போச்சா என்னன்னு தெரியல. அது எப்படி உயிருக்கு வந்து 7 லட்சம் ரொக்க பணம் வந்தா உயிர் வந்துருமா? அது வராதுல்ல. அது நடவடிக்கை எடுத்து அந்த பசங்களை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகும். அவங்களுக்கு வந்து அது வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பையங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும். என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அந்த பசங்களுக்கு? அடுத்தது இந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்தது நடக்காம இருக்கும்? தூக்கு தண்டனை இருக்கலாம். விஜய் அவர்கள் ஆட்சி வரும்போது என்ன சொன்னாருன்னா, நான் பெண்களுக்கு தான் முக்கியமா ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்படி வந்ததுக்கு அப்புறமே நடந்தா நம்ம என்ன பண்றோம்? அதான் சொல்றேன், அந்த அமைச்சருக்கு அந்த காதுக்கு போனாதானே அவங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க காதுக்கு போகலைன்னா அவங்க என்ன செய்வாங்க? அது நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளோதான் என் கோரிக்கை. ஏன்னா நானும் 2 பொம்பளை வச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கு அடுத்தது நடக்கக்கூடாது. நம்ம பொண்ணுகளும் வெளியில போய் சுதந்திரமா இருக்கணும். அதுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். பெண்கள்லாம் சுதந்திரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்பி விஜய்க்கு ஓட் போட்டோம். பெண்கள்லாம் சுதந்திரமாவே இல்லையே. அது போக போக ஸ்டெப் எடுப்பார். நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் நல்லபடியா செய்வாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை. ஒரு உயிர் போயிருச்சு, போய் எப்படி நம்புறீங்க? அதே அந்த பசங்களுக்கு தண்டனை கொடுங்கன்றோம் நாங்க. அடுத்தது அடுத்த பொண்ணுங்களுக்கு அது வரக்கூடாதுல்ல, அதனால தண்டனை கொடுங்கன்ற, வேற ஒன்றும் இல்லை. நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல, எடுப்பாங்க. ஏன்னா புது ஆட்சி இப்போ தானே வந்திருக்கு, மாற்றம் வேணும்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான ஆக்ஷன், அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன வெளியே வராமல் இருக்கும், பிடிச்சிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ விஜய் அவர்கள் வரும்போதே நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் பெண்களுக்கு தான் முக்கியமா நிறைய பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசில் அடிச்சா வந்துருவேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அங்க ஒரு பொண்ணோட உயிரே போயிருக்கு. விஜய் அவர்கள் சொன்னது வந்து பெண்ணோட பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுப்ப சொன்னார். அதே மாதிரி அதிரடிப்படையெல்லாம் லேடிஸ் டீம்ல இறக்கிருக்காங்க. இன்னும் வந்து நம்ம ஒவ்வொரு சர்க்கிள் வந்துட்டு இருக்கு. இப்போதான் சென்னையிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பசங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? மரண தண்டனை கொடுக்கலாம், நிறைய இருக்கு, நம்ம தெரியல. கடுமையான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த தண்டனை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து அவங்க குடும்பத்தினர்கள்ட்ட பேசியிருக்காங்க. 7 லட்ச ரூபா ரொக்கப்பணம் கொடுத்துருக்காங்க. இந்த ரொக்கப்பணம் அந்த பொண்ணோட
உயிருக்கு ஈடாகுமா? ஈடாகாது. இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். பணம் வந்து ஈடாகாது. ஈடாகாது. ஆனா பணம் கொடுத்துட்டு இப்ப வேற எந்த குரலுமே இன்னும் விஜய் அவர்கள் கொடுக்காம இருக்காங்களே. இல்லை, அடுத்த ஒவ்வொன்றா வரும். ஒன் பை ஒன்றா வரும். ஆனால் இப்போ தான் அவங்க புதுசாக பண்ணியிருக்காங்களே, அடுத்து ஒவ்வொன்றா வரும். இப்ப நம்ம புதுசா ஒரு கட்சி மாறணும்னு நினைச்சதே மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப மாற்றம் வந்தும் இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்குது. இல்லை, மேக்ஸிமம் அவர் வந்து 2 or 3 வீக்ஸ் தான் ஆகும். நம்ம இப்போ வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றா சொல்கிறீங்களா? இப்போ வந்து அந்த பொண்ணு ரேப் பண்ண சொல்கிறீங்க, பெட்ரோல் டீசல் விலை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் பை ஒன்றா பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து கட்சியில் இருந்தால் பரவாயில்ல, புதுசாக வந்திருக்காரு. மாற்றம் வேணும், நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வரும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. மாற்றம் வரும், நம்புகிறோம். நீங்களும் நம்புங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பணம் ஈடாகாது. அதோட தண்டனை என்னவோ கொடுக்கப்படும். விஜய் அவர்கள் கட்சிக்கு வரவுமே என்ன சொன்னார்னா, நானே முன்னாடி இருந்து பெண்கள் பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி வரலையே விசில் அடிச்சா வந்துருவேன்னாரு. அப்படி வரல. அந்த மாதிரி யார் வந்தாலுமே அவங்கள சொல்லக்கூடிய வார்த்தை தான். யார் இப்போ நான் கூப்பிட்டாலும் திப்புன்னு வரமாட்டாங்க. செயின் போட்டு போறேன், பிள்ளைகளை கூட்டிட்டு போறேன், தனியா போறோம். எனக்கே ஏதாவது ஆனா கூட நம்ம விட்டு டக்குன்னு வந்து நிக்கணுமே, நிக்க மாட்டாங்கல்ல. அதெல்லாம் பேச்சுக்கு தான்ப்பா, நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்படிலாம் வரமாட்டாங்க. நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கடுமையான தண்டனையை அதை சீக்கிரமாக தீர்ப்பு கொடுத்து இது பண்ணுறதுனால மட்டும்தான் இதெல்லாம் வந்து நிப்பாட்ட முடியும். இப்படி வச்சுருப்பாங்க, 1 வாரம் 10 நாளில் ஏதாவது ஆகிப்பாங்க. திருப்பி அதுக்கான இது நம்ம தைரியமாக இன்னும் பண்ணுவோம் அப்படின்றதான் இருப்பாங்க. பசங்க தப்பு பண்ணணுன்றவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு எதிர்பார்க்க? மேக்சிமம் தூக்கு தண்டனை தான்ப்பா கொடுக்கணும். தூக்கு தண்டனை இல்லாட்டி ஆயுள் தண்டனை. காலம்பூரா உள்ளேயே இருங்க அப்படின்னு கூட்டுறணும். 10 நாள் 1 வாரம் இப்படிலாம் விட்டோம்னா ரொம்ப சிரமம். திருப்பி அவங்க அந்த தவறை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. 7 லட்ச ரூபாய் ரொக்க பணம் கொடுத்துருக்காங்க. அந்த உயிருக்கு ஈடாகும். எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகாதுல்லப்பா. அவங்க இருந்தால் இன்னும் எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ. ஏன்னா அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ பெற்று வளர்த்துருப்பாங்க. இப்போலாம் ஒரு பிள்ளையில ஒரு பொம்பளை பிள்ளைவா படிக்க வைக்கிறதோ வளர்க்குறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி இருக்குது. ஒரு பொருள் எடுக்க முடியல, எண்ணமே வாங்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்துலலாம் இருந்து பிள்ளைய போச்சு அப்படின்னா ரொம்ப சிரமம். எல்லாம் பண்ணவே முடியாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகவே ஆகாது. அதுக்கு சீக்கிரம் தண்டனை கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த தண்டனை விஜய் அவர்கள் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். வேற எதுனாலுமே வந்து இதை நிப்பாட்டவே முடியாது. கடுமையான தண்டனைகள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதெல்லாம் நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அதுக்கான தண்டனை சீக்கிரம் கொடுக்கணுமே. பிடிச்சி வச்சிருந்து என்ன பண்ண? பிடிச்சாச்சுல, ஆளை தான் பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு. அது டக்குன்னு தீர்ப்பு கொடுக்கணும். ஆயுள் தண்டனை கொடுங்க, இல்லாட்டி தூக்கு தண்டனையே போடுங்க. அந்த பிள்ளை இப்போ நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு அதுதானே வரும். நான் வந்தாலும் அதைத்தான் சொல்ல போகிறேன். யாருமே இப்போ என்னையவே எதுவும் பண்ண வந்தாலும் நம்ம தற்காப்புக்காக ஏதாவது பண்ணுவோம். அவங்க நம்மளை அடிக்கும்போது நம்ம ஒரு 2 அடி சேர்த்து அடிப்போம். அப்படியே பட்சத்தில் ஒரு உயிர் போய் தான் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை சீக்கிரம் பண்ணுங்கன்ற. தப்பு பண்றவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுங்க. ஒரு உயிர் போகட்டும். 4 பிள்ளைய பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த உயிர் போகட்டுமே. இருந்து என்ன பண்ண? பொம்பளை பிள்ளைகளுக்கு தானேப்பா பாதுகாப்பு. காலேஜ் பிள்ளை எவ்வளோ பிள்ளைங்க 10 மணி 11 மணி வேலைக்கு போகுதுங்க. சிட்டியில் இருக்குதுங்க, கிராமத்தில் இருக்குதுங்க. அவசரம் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகுங்க, வீட்டிலேருந்து ஊருக்கு வருவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா நிப்பாட்ட முடியாது. வேற எதுவும் மாற்று ஏற்பாடு பண்ணலையா? அவர் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க பிடிச்சிட்டாங்க அவங்க, ஆனால் எதுவுமே பண்ணலை அப்படின்றாங்க. எதுக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை கொடு, பயப்படட்டும். இல்லாட்டி சாகுற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள போடு, ஆயுள் தண்டனை கொடு. அதை பார்த்து நம்ம குடும்பம் பிள்ளைங்க அவங்க இருந்தா அதை நம்ம பிள்ளைகளை பார்க்க முடியலையே, இந்த தப்பை நம்ம பண்ணிராம இருந்திருக்கலாமோன்னு நினைப்பாங்கல்ல. அந்த பொண்ணு இப்போ நல்லா படிச்சு டாக்டர் ஆகி 7 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சா அது என்ன பண்றது? பணமெல்லாம் பெருசு இல்லைக்கா. பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உயிருக்கா. அந்த உயிர் அந்த 10 வயசு புள்ளக்கா, அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இல்ல, அந்த 2 பசங்களை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சும் இன்னும் இந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களே. அது ஏன்ட்ட கூட காவல்துறைட்ட கேட்கணும், இல்லாட்டி விஜய் சார்ட்ட கேட்கணும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பசங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்கணும், இல்லாட்டி விட்டு கொள்ளணும், இல்லாட்டி மக்கள்கிட்ட கொடுத்தா அவங்க வீட்டில் கொடுத்தா அவங்களே கொண்டுருவாங்க. அவங்க ஃபேமிலிட்டே கொடுத்தாலும் அவங்க ரோட்ல விட்டு சீமான சொன்ன மாதிரி ரோட்ல விட்டு சுட்டாலே போதும். இல்லாட்டி தூக்கு தண்டனை கொடுக்கணும் நினச்சி தான் சொல்லியிருக்காங்க. நீ அவரை தான் பார்க்கணும் எல்லாமே. இப்போ 7 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. அந்த 7 லட்ச ரூபாய் அந்த பொண்ணு உயிருக்கு ஈடாகுமா? கண்டிப்பாக ஈடாகவே ஆகாது. பணம் வந்து பிள்ளைங்களோட உயிருக்கு வந்து எப்போவுமே ஈடாகவே ஆடாது. அந்த பெத்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். எவ்வளோ காசு கொடுத்தாலுமே என்னன்னா அவங்க மேலே தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு பயம் வரும்ப்பா. ஏன்னா அடுத்தடுத்து பிள்ளைங்க வந்து நான் ஜாமத்தில் வேலை விட்டு வருதுங்க, வேலை விட்டு போகிறோம் வர்றோம். அப்போ வந்து நம்மளுக்குமே அந்த சேஃப்டி வேணும்ல. இப்போ நானுமே 9 மணி 9:30 போகிறேன் வேலை விட்டு. நாளைக்கு எங்களுக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதனால எங்களுக்கு அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவை.
அது என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுக்க சொல்லுவோம். அது போக போக அந்த ஸ்டெப் எடுத்தால் தான் நம்ம ஜனங்களுக்கும் நம்ம பெண்களுக்கும் பாதுகாப்பு நிறையா இருக்கும். இப்போ முன்னாடி இருந்த ஆட்சி இருந்தப்ப இது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்குன்னா ஸ்டெப்பு உடனே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இதே அவங்க காதுக்கு போனதாலும் எல்லாமே ஸ்டெப் எடுப்பாங்க. எதுக்குமே அவங்க காதுக்கு போகலன்னா எப்படி ஸ்டெப் எடுக்க முடியும்? ஏன்னா நாங்களும் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம். நான் ஜாமத்தில் போகணும் வரணும். எனக்கு 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க இருக்குதுங்க. என் பிள்ளைகளும் பாதுகாப்பாக வரணும் போகணும், நாங்களும் பாதுகாப்பாக போகணும். ஏன்னா 12 மணி 1 மணிக்கு வேலை முடியுது. எல்லாருமே பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை. இதான் எங்களுக்கு கோரிக்கை. இப்போ விஜய் அவர்களை வர வச்சது கரெக்ட்னு தோணுதா? எங்களை இப்போதான் அவங்க வந்திருக்காங்க. போக போக கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ வந்தாலும் இது ஒரு சின்ன குழந்தையோட உயிராச்சே, எவ்வளோ டக்குன்னு பெண்களுக்கு தான் முதல் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை ரொம்ப எடுத்து பார்த்துருக்கணும்ல, அந்த பசங்களை ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ல. பண்ணுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பண்ணுவார், நம்பிக்கை.